என்னத்தங்க சுவிசேஷமா நான் அறிவிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாருங்களேன், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்ப காஸ்பல் எப்படி அறிவிக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மெசேஜ் தான். சுவிசேஷம்னா என்ன? நம்ம யோசிக்கும், இப்படிலாம் சொன்னா அவன் ரட்சிக்கப்படுவானா? ரட்சிப்புங்கிறது உங்க கையில இல்ல, தேவனுடையது. பைபிள்ல தெளிவா எழுதியிருக்கு, ரட்சிப்பு கர்த்தருடையது. இட்ஸ் நாட் இன் யுவர் அண்ட் மை ஹேண்ட். அப்போ தெளிவா தெரியணும். இப்போ மைண்ட் செட்டை கிளியர் ஆக்கிக்கோங்க. ரட்சிப்பு கர்த்தர் கையில இருக்குது. இப்போ ஏன் வேலை என்னன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஏன் வேலைன்னா வியாதியஸ்தர்கள் இருந்தா கைவிட்டு ஜெபிக்க வேண்டியது. ஏன் வேலை என்னன்னா பிசாசு பிடித்தவர்கள் இருந்தா இயேசுவின் நாமத்தில் போன்னு கட்டளையிட வேண்டியது. ஏன் வேலையை நான் சரியா செய்யும் பொழுது கர்த்தர் தன்னுடைய வேலையை கரெக்டா செய்வாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். உங்களோடையும் என்னோடைய ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறார். அவர் பிசாசுகளை துரத்துகிறவர், வியாதிகளை சுகமாக்குகிறவர், மரித்தோர்களை எழுப்புகிறவர்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறவர்கள், பாவிகளை ரட்சிக்கிற வல்லமை உடையவர். அதனால நீங்க விசுவாசத்தோட அவரை நம்பி நீங்க சொல்லும் போது அந்த இடத்துல கர்த்தர் செய்வார். நான் ஒரு காரியத்தை